இப்ப ஜனாசாவுக்கு முன்னாடி போகலாமா? பின்தொடர்ந்தல் தான் அந்த வாசகம் வருது. இருந்தாலும் முன்னாடி போகலாமான்னு கேட்டா முன்னாடியும் போகலாம். முன்னாடி போற தப்பு கிடையாது. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அனுமதிக்கிறாங்க. எப்படி செய்யறாங்கன்னா அர் ராகிபு ஹல்ஃபல் ஜனாசா வல் மாஷி ஹைது ஷா மின்ஹா. ஜனாசாவை பின்தொடர்ந்து சொல்பவர் வாகனத்தில் செல்வாரையானார். அந்த காலத்துல குதிரை ஒட்டகத்தில் போவாங்க, இந்த காலத்துல சைக்கிள் டூ வீலர்ல போவோம், கார்ல கூட போவோம். ஒரு ஜனாசாவில் என்ன செய்வோம், வசதியான ஆட்களா இருந்தா கார் கூட எடுத்துட்டு தப்பு கிடையாது. ஜனாசாவில் தூரம் தொலைக்கி போறதுக்கு இப்ப இந்த காலத்துல அப்படித்தான் போயிடுச்சு. ஏன்னா நடந்து போற தூரத்துல கபூர் இருக்காது. பெரிய சிட்டி ஆயிடுச்சுன்னு சொன்னா ஊருக்குள்ள கபூர் வச்சா பேய் வந்துடும், பிசாசு வந்துடும், என்ன பண்ணிடுவாங்க, ஊருக்கு வெளியே கொண்டு வச்சிருவாங்க. ஊரை 20 கிலோமீட்டர் சுற்றுலா இருந்தா அப்ப 25 கிலோமீட்டர் போனா தான் கபூர்ஸ்தான் கிடைக்கும். அப்ப அந்த மாதிரியான லெவலுக்கு வந்து விடுமையானால் நடந்து போவையாலுமா? அப்ப வாகனத்தில் பின்தொடர்ந்து செல்ற மாதிரி கூட வரும். அப்படி போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அர் ராகிபு ஹல்ஃபல் ஜனாசா. வாகனத்தில் செல்ற யாரா இருந்தாலும் ஜனாசாவுக்கு பிந்தி தான் போகணும். வல் மாஷி ஹைது ஷா மின்ஹா. நடந்து செல்றவர் எப்படி வேணாலும் போ, ஜனாசாவுக்கு முந்தி வேணாலும் போ, ஜனாசாவுக்கு வலப்புறம் வேண்டாலும் போய்க்க, ஜனாசாவுக்கு இடப்புறம் வேண்டாலும் போய்க்க, ஜனாசாவுக்கு பின்னாடி வேண்டாலும் போய்க்க, ஜனாசாவோட சேர்ந்து போகணும், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி விட்டு நம்ம பின்னாடி போகணுங்கிற ரூல்லாம் கிடையாது. ஹைதுஷா விரும்பினபடி போங்கிறாங்க. அப்ப ஜனாசாவை வேகமா கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, இன்னும் சொல்ல போனா சில நேரத்தில் வேகமா போகலன்னு வைங்க, நம்ம ஒரு 4 பேர் முன்னாடி வேகமா போனா அது பின்னாடி வேகமா வந்துடும், தள்ளவா முடியும். இவங்க ஆடி அசைஞ்சு வர்றாங்கன்னு வைங்க, ஒரு 10 பேர் நம்ம முந்தி போகணும், வேகமா முந்திக்கிட்டு போய் வேகமா ஓடணும்னு வைங்களேன், அவங்களும் பின்னாடி உள்ளவங்களுக்கு அந்த வேகம் தன்னால எடுத்துரும். அதுக்கெல்லாம் ஒரு தேவைப்படும். அதனால நீங்க முன்னாடியும் போய்க்கிடலாம், பின்னாடியும் வரலாம். ஆனா டூ வீலர்ல சைக்கிள்ல போனா முன்னாடி போக கூடாது. வாகனத்தை குதிரையிலே கழுதையிலே போனோம்னா என்ன செய்யக்கூடாது, அது பின்னாடி போகணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தடுத்தார்கள் சொல்லி திருமதியில 952வது ஹதீஸ், அது மாதிரி நசை அகமதுலையும் இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க, வாகனத்துல போகலான்னு வந்துருச்சுல, 2 செட்டா வழங்குறோம். ஜனாசாவுல வாகனத்துல போறவர் பின்னாடி போகலான்னு மட்டும் வழங்கல, ஜனாசாவை பின்தொடர்ந்து வாகனத்திலும் போகலாம். நடந்துதான் போகணும்னு சட்டம் கிடையாது. வாகனம் வச்சுக்கிறவங்க என்ன செய்யலாம், வாகனத்திலையும் போகலாம் என்பதையும் விளங்கிக் கொள்றோம். ஆனா வாகனத்துல போக கூடாதுங்கிற மாதிரியான ஒரு கருத்து வர ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஜனாசாவுக்கு போயிட்டு இருக்காங்க, தூரமா இருக்கும் போல இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, உடனே ஒரு வாகனத்தை கொண்டு வர்றாங்க, குதிரையோ ஒட்டகத்தை ஏதோ ஒண்ணு என்ன செய்யறாங்க, கொண்டு வந்து ஏறுங்க ரசூலுல்லாவே அப்படின்னு கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்கன்னா இல்ல நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போறாங்க. திரும்பி வர்ற முடிஞ்ச அழகெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. முடிஞ்ச உடனே ஃபலம்மன் சரஃப உத்திய பிதாபத்தின், முடிஞ்ச உடனே எதுக்கு ரசூலுல்லாஹ் நடக்க வைக்கணும் அப்படின்னு மறுபடியும் கொண்டாந்து செய்யறாங்க, இப்ப ஏறுங்கன்னு சொல்றாங்க. உடனே என்ன செய்யறாங்க, ஏறிக்கிட்டாங்க. அப்ப கேட்கறாங்க சஹாபாக்கள், எதையுமே செஞ்சுட்டு கேள்வி கேட்டுருவாங்க. அவங்க கேள்வி கேட்டா மார்க்கம் கிடைக்குது. கேட்கறாங்க, முதல்ல மாட்டேன் நீங்க இப்ப ஏறுறீங்களா, என்ன மேட்ரு, என்ன விஷயம் கேட்ட உடனே அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் மலாயிகத்த கானத் தம்ஷி, ஜனாசா போகும்போது மலக்குகள்லாம் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் வாகனத்தை ஃபலம குன்லி அர்கப அவஹோம் யம்ஷூன், அவங்க நடந்துகிட்டு இருக்கும்போது நான் எப்படி வாகனத்துல வர்றது, மலக்கெல்லாம் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க, நான் ஏறி வாகனத்துல வந்தேன்னு சொன்னா அது எப்படி, அது முறை இல்லை. அடக்கி முடிச்சோன்னு எல்லாரும் போயிட்டாங்க, இப்ப நான் மட்டும் தான் திரும்பி வர்றேன், அதனால நான் வாகனத்தில் வருவேன். ஜனாசா போகும் பொழுது மலக்குகளும் வர்றாங்க, நல்ல ஜனாசாவுக்கு மலக்குகள் வருவாங்கன்னு ஒரு சட்டம் எடுத்துக்கலாம். மலக்குகள் வர்ற காரணத்தினால நான் என்ன பண்றேன், மலக்குகள் நடக்க நான் வாகனத்தில் வருவது என்பது எனக்கு உடன்பாடாக இல்லை. அடக்கி முடிச்ச உடனே மலக்குகள் வானவர்கள்லாம் போயிட்ட காரணத்தினால் நான் இப்ப ஏறிக்கிறேன்னு சொல்றாங்க. இதை வச்சுக்கிட்டு அபுதாவுதுல 2763வது ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான். இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, போகும்போது ஏறக்கூடாது, வரும்போது தான் ஏறலாங்கிறாங்க. இது தப்பு. ஏன் தப்புங்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய சிறப்பு தகுதி இது. மலக்கு நீங்க பாப்பீங்களா, நீங்கள் பார்த்தா வேணா அப்படி வைக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குகள் நடந்து வந்து பார்த்தாங்க, பார்த்தா தானங்க மரியாதையெல்லாம். இப்ப கூட எத்தனை மலக்குகள் நிற்பாங்க, நம்ம மரியாதை கூட இப்படி சாஞ்சி உட்கார்ந்துருப்போம், இப்படி இருப்போம். மலக்கு இருக்கும்போது என்ன இப்படி உட்கார்ந்து பார்த்தா தானப்பா மரியாதையெல்லாம். இறை தூதருங்கிறதுனால வானவர்களை பார்க்கிறாங்க. நமக்கு என்ன சொன்னாங்க, அர் ராகிபு ஹல்ஃபல் ஜனாசா, வாகனத்தில் போறவன் ஜனாசாக்கு பின்னாடி வரலாம், வாகனத்தில் வரலாம்னு அனுமதி கொடுத்துட்டாங்க, ஜனாசாவுக்கு பின்னாடி வரணும்னு சொல்லிட்டாங்க. நமக்கு பர்மிஷன் கொடுத்த பிறகு மலக்கு வருவாங்க மலக்கு வர மாட்டாங்கிற டாபிக் நமக்கு கிடையாது, நம்ம வாகனத்தில் வரலாம். அது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சிறப்பு சட்டம் என்பது என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது நமக்கு ஒன்றும் தடை கிடையாது.